என் உயிருக்கு மேலான பரம்பொருளே, பெற்ற தாயே, உயிர் கொடுத்த தாயே, உன் கருணையால் என் தாயிடத்திலே பால் குடித்து உணவு கொடுத்து என்னை வளர்த்து ஆளாக்கி என் தாயும் தந்தையும் உன் திருவடியில் ஒப்படைத்தார்கள். எனக்கு 60 வருஷமாக சிவனுடைய பாதம் எனக்கு பிடிக்கும். எனக்கு இயற்கையாகவே சிவனுடைய பக்தன் நான். ஒரு 55 ஆண்டு காலம் வள்ளல் பெருமானுடைய தொண்டன், பக்தன், வெறியன். இந்த பூஜையில் பார்த்து கொண்டிருப்பவர்கள் பல்விதமான பிரச்சனைகள் சொல்லியிருக்காங்க. கடலூர்லேருந்து கிருபாசங்கர் ஒருத்தர் வந்திருக்கார், அவங்க நண்பர்களோட, அவங்க உறவினரோட. உமாபதி சென்னையிலிருந்து வந்திருக்கிறார், டிரைவர். திருவண்ணாமலையில் இருந்து ஒரு அம்மா ஒரு குழந்தைக்கு வலிப்பு, குழந்தை சின்ன வயசுலேருந்து வலிப்பில் அவசப்படுறான்னு சொல்லி அவங்க வலியை சொல்லியிருக்காங்க. இப்படி பல பேர் வலிகள் இங்கே பதிவு பண்ணுறாங்கம்மா. நான் உங்ககிட்ட ஒன்றே ஒன்று கேட்குறேன் தாயே, நான் உன் மகன் தானேம்மா, உனக்கு தானே சேவை செய்கிறேன். எனக்கு 6.5 மாதமாக என்னை பெரட்டி எடுக்கிறேன். இப்போ எவ்வளோ சிரமத்தில் இருக்கேன் தெரியுமா? உடம்பொலியில் என்னை 47,746 ரூபா கணக்கு மாற்றி போட்டு பணம் போயிடுச்சு. அவனும் பணம் எடுத்துட்டான். இந்த ஞாயிற்றுக்கிழமைக்குள்ளே மீட்டு தரேன்னு சொல்லியிருக்கேன். நாளைக்கு தெரியும். இல்லைன்னா நீ சூரசம்சாரம் பண்ணிடு. நான் ஒன்றே ஒன்று வேண்டி கேட்டுக்கிறேன். ஒவ்வொரு பெண்களுக்கும் நான் தீர்க்க சுமங்கலியாக இருப்பேன் அப்படின்னா உன் தலையில் இருக்கிற பூ 5 தலை பாம்பாக படம் எடுத்து பெண்களுக்கு, ஆண்களுக்கு, குழந்தைகளுக்கு, பள்ளி மாணவர்களுக்கு, அரசியல் தலைவர்களுக்கு, அரசியல்வாதிகளுக்கு, அரசு அதிகாரிகளுக்கு, அரசு ஊழியர்களுக்கு, விவசாயிகளுக்கு, கூலி தொழிலாளிகளுக்கு, ஆன்மீக பக்தர்களுக்கு, சுவாமிகளுக்கு, துறவிகளுக்கு, சித்தர்களுக்கு, இந்த உலகத்தில் வாழும் அனைத்து வித மக்களுக்கும், நல்லவங்களுக்கு நான் தாய், நான் துணையாக இருப்பேன்டா. நான் அவ்வளோ சீக்கிரம் கைவிட மாட்டேன். நான் சர்வ உலகத்துக்கு 54 சக்திகளுக்கெல்லாம் அற்புதமான, ஆனந்தமான, கோடான கோடி சக்திகளை தாங்கி நிறுத்தியிருக்கேன்டா. நீ ஒன்றும் கவலைப்படாத. உடல் வலி சரியாக போயிடும், மனவலி சரியாக போயிடும். நீ அடுத்த ஜனனம் இல்லாமல் நீ சிவன் திருவடியில் நிச்சயம் சேருவாய். நீ என்னுடைய மடியில் படுத்துக்கொள்வாய்டா. அதை மட்டும் மறந்துடாதே. யாருக்கெல்லாம் நீ ஆசீர்வாதம் பண்ணுறியோ அத்தனை பேர் குடும்பம் 100% வெற்றியாகும். இப்போது வர ஞாயிற்றுக்கிழமையிலிருந்து நான் ரொம்ப சிரமப்படுறேன். என்னுடைய ஜிபே நம்பர் 90 77 69 48 86. இந்த 38 வருஷம் நான் மிக பிரம்மாண்டமாக நடத்தின்னு வந்தேன். இந்த கொரோனா காலத்திலேருந்து மிக பாதிப்படைஞ்சிட்டேன். அதனால் இதை பார்த்து கொண்டிருப்பவர்கள், வணங்கி கொண்டிருப்பவர்கள், ஃபேஸ்புக்கில் 7200 ஃபாலோஸ், ஃபேஸ்புக் லைட்டில் 7200 ஃபாலோஸ், இன்ஸ்டாகிராமில் 7250, ஆக 21,500 கிட்டத்தட்ட என்னை ஃபாலோ பண்ணிகிட்ருக்காங்க. 21.5 லட்சம் பேர் உன் அருளை பார்த்து கொண்டிருக்காங்கம்மா. இந்த வருஷத்துக்குள்ளே உன் சக்தியில் 1 கோடி பேரை நீ உருவாக்கணும். எல்லாருக்கும் நான் வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். கம்பல்சரி இதுவே அழைப்பு அம்மா அழைத்ததாக கருதி வருகிற ஞாயிற்றுக்கிழமை குடும்பமாக அம்மன் திருவருளை பெறுங்கள். இங்கு வந்தாதான் விமோச்சனம். எவ்வளவு துன்பங்கள், துயரம் இருந்தாலும் உங்கள் பணம் விரையும் இல்லாமல் உன்னை காப்பாற்றுவாள். இந்த பூஜையை நிறைவு செய்து இப்பொழுது தீபார்த்தை படைக்கிறேன்.